ஜம்தகனி முனிவர் என்று ஒருவர் இருந்தார். சகல கலைகளும் கைவரப்பட்டு சிறந்த சிவபக்தராகவும் அழகும் சிறந்த குணவதியுமான ரேணுகாம்பாளை மனைவியாய் கொண்டிருந்தார். தந்தை சொல் தவறாத பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாய் வாழ்வதைக் கண்டு அவர்பால் பொறாமை கொண்ட கார்த்த வீரியாசுனனின் மகன்கள் ஜம்தகனி முனிவரை கொன்று விடுகின்றனர். இந்த துக்கம் தாழாமல் அவர் மனைவி ரேணுகாதேவி தீயை மூட்டி உயிரை விட அதில் இறங்கினார். அப்போது இந்திரன் மழையாய் மாறி அத்தீயை அணைத்தான். தீ அணைந்தாலும் ரேணுகாதேவி உடல் முழுக்க தீக்காயம் ஏற்பட்டது. தன் வெற்றுடலை மறைக்கவும் தீக்காயத்தின் சீற்றம் குறையவும் அருகிலிருந்த வேப்ப மரத்தின் இலைகளை பறித்து ஆடையாய் அணிந்து கொண்டார்.